ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் கொஷின் பேப்பர் தமிழ் பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சித்தூக்கின் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து முதுரை. முதுரை நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து ஔவையார். முதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 31. சிறப்பு கூட்டல் உடையார் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஆன்சர் வந்து சிறப்புடையார். ஏட்டில் இருந்து படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெறி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஆன்சர் வந்து வழி. மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மானம் கூட்டல் இல்லா மானமில்லா, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து காமராஜர். காமராஜருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணி மண்டபம் அமைக்கப்பட்டது? 2/10/2000. காடு கூட்டல் ஆறு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து காட்டாறு. பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா. அரங்கநாதன். பொறுத்துக பார்க்கலாம். குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க், மின் இதழ்கள், மேகசின், மின் நூல், புக், மின் தூக்கி, லிஃப்ட், மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு எண்ணாத, எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100. பொறுத்துக பார்க்கலாம். நந்தவனம், பூஞ்சோலை, பண் வந்து இசை, பார் வந்து உலகம், இழைத்து செய்து, கைக்கூட்டல் அமர்த்தி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? கையமர்த்தி. மயங்கொலி எழுத்துக்கள் இல்லாதது எது? ஆன்சர் வந்து ஙா ஞா. பொறுத்துக பார்க்கலாம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், நல்கும் அப்படின்னா தரும், கழனி அப்படின்னா வயல். பொறுத்துக பார்க்கலாம். மரம்னா வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம்னா வந்து கப்பல், ஆழினா வந்து கடல். திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து தாராபாரதி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து தாராபாரதி. ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1919. தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து ஜியுபோ. உவே சாமிநாதர் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1937. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதனோட பொருள் என்ன? துண்டு. பராபர கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து தாயுமானவர். கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. ஆசிய ஜோதி நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து கவிமணி. தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? ஆன்சர் வந்து வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இவை யாருடைய அடிகள்? ஆன்சர் வந்து வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து அன்னை தெரசா. அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா பார்த்திங்கன்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கலங்கரை நூலினுடைய ஆசிரியரார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? மதலை. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து கடல். உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது? சென்னி. நெகிழி என்பதனோட பொருள் என்ன? தீச்சுடர். வேயா மாடம் எனப்படுவது யாது? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. கலித்தொகையினுடைய மருத திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 35. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. அகநானூரை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. வங்கூழ் என்பதற்கு காற்று என்ற பொருள். கப்பல் என்னும் பொருள் தரும் சொல் பார்த்திங்கன்னா வங்கம். அழகு என்று பொருள் தரும் சொல் வந்து ஒரு. பொறுத்துக பார்க்கலாம். போழ பிளக்க, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், கூடு உயர, கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி, கலங்கரை விளக்கம். இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து இன்றாகி.
பொறுத்துக்க பார்க்கலாம். எறா வந்து அடிமரம், பருமல் வந்து குறுக்கு மரம், காந்த ஊசி திசை காட்டும் கருவி, மீகாமன் கப்பலை செலுத்துபவர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? ஆன்சர் வந்து சுக்கான். கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்த பயன்படும் கருவி எது? ஆன்சர் வந்து நங்கூரம். அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன் என்று புகழப்படும் ஜூல் வெர்ன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து பிரான்ஸு. கதிரவன் என்று பொருள் தரும் சொல் எது? பருதி. கழனி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல். வெறுப்பு என்பதனோட பொருள் வந்து மலை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது வந்து மயில். ஏடெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது பார்த்திங்கன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். நாலடியார் யாரால் எழுதப்பட்ட நூலாகும்? சமண முனிவர்கள். நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறளர் வி. முனுசாமி. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். சுப்ரபாரதி மணியன் என்னும் இலக்கிய நடத்தி வந்தவர் வந்து கனவு. நாற்றம் என்னும் பொருள் செரும் சொல் எது? ஆன்சர் வந்து நெடி. வனப்பு என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு. தேனரசன் எழுதாத நூல் எதுனா பின்னல். பாறை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? ஆன்சர் வந்து வியர்வை. தாயினுடைய உருவ சிலையை செதுக்கினால் அதில் என்ன நிறைந்திருக்க வேண்டும்? அன்பு, பாசம். சிறு குழந்தையினுடைய சித்திரத்தை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? பால். கட்டி அடிக்கையால், கால்மாறி பாய்கையால், வெட்டி மறைக்கின்ற மென்மையால், முட்டப்போய். இப்பாடலின் ஆசிரியர் யார்? அக்கால மேகப்புலவர். பரி என்பதனோட பொருள் என்னன்னா குதிரை. துணி ஓவியம் பயன்படாதது எதுனா ஓலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள் வந்து மண்துகள். தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா தஞ்சாவூர். உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1942. உவேசா நூலகத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள் வந்து உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 2128. உவேசா நூலகத்தில் மொத்தம் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன பார்த்தீங்கன்னா 2941. உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869. கீழ்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா சென்னை. கீழ்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எந்த தளத்தில் இயங்கி வருது அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் தளத்தில். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா சென்னை. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1896. கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன பார்த்திங்கன்னா 6. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.